ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு விஷயம் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் யூடியூப் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். நம்முடைய தேவன் இம்மட்டும் நம்மை நன்மையோடு கூட குறையில்லாமல் நடத்தி வந்திருக்கிறார். சில போராட்டங்கள் உண்டு தான். ஆண்டவர் இயேசு சொன்னார், உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, ஆகிலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆகவே இந்த பிரச்சனைகள் இவைகளின் மத்தியில் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் நம்மை குறையில்லாமல் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அதை நினைத்து நாம் ஆண்டவருக்கு அதிகமாய் நாம் நன்றி செலுத்த வேண்டும். இந்த காலை வேளையிலும் கூட தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி அவரை நாம் உள்ளளவும் அவரை ஆராதித்து வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். ஆகவே அதற்கு ஆரம்பமாக கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். மத்தியிலே நம்முடைய தேவ ஆவியானவர் கடந்து வந்து இந்த நாள் ஆராதனையில நம்மை நடத்தும்படிக்கு, நம்மை வழி நடத்தும்படிக்கு தேவ சமூகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். நன்மையின் தேவன் இம்மட்டும் நம்மை கிருபையாய் நம்மை வழி நடத்தி வந்திருக்கிறார். எபெனேசர் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டிருந்திருக்கிறார். என் தேவைகள் எல்லாம் அவர் சந்தித்திருக்கிறார். என்னுடைய பலவீனங்களிலே எனக்கு பலனை தந்திருக்கிறார். என்னுடைய குறைகள் எல்லாம் அவர் நிறைவாக அவர் மாற்றி இருக்கிறார். எவ்வளவு நன்மைகளை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். வேத வார்த்தை சொல்லுது, நன்மையானது வரும்போது, நிறைவானது வரும்போது குறைவானது எல்லாம் கடந்து போகுமா. ஆகவே இந்த இடத்துல வந்திருக்கிறோம். தேவனுடைய நாமத்தை நாம நோக்கி பார்ப்போம். தேவனுடைய சமூகத்தில் வந்துட்டாலே நம்முடைய குறைகள் எல்லாம் நாம யோசிக்கவே கூடாது. இன்றைக்கு தேவன் எனக்கு என்ன செய்ய போகிறார், என்னை எவ்விதமாய் அவர் நடத்த போகிறார் என்பதை தான் நாம இந்த இடத்துல இருந்து நாம சிந்திக்கணும். ஆகவே ஒரே நோக்கம், குடும்பமா நீங்க வீட்டில் இருக்கிறீங்க, ஒன்று கூடி தேவ சமூகத்தில் அமர்ந்து, என்ன வார்த்தை சொல்லுகிறது போல, இங்கே 2-3 பேர் அவர் நாமத்தினில கூடினாலும் அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறார். ஆகவே குடும்பமா கூடி நின்று தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிங்க. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆயத்தப்படுங்க. அல்லேலூயா. அமைதியா யாருமே இருக்கக்கூடாது. எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆண்டவர் நாமத்தை நாம சொல்லி துதிக்கணும். இது துதிக்கிற நேரம், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற நேரம். எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி கொஞ்ச நேரம் அப்படியே துதிப்போம். அல்லேலூயா. நீர் நல்லவர் ஆண்டவரே, இதுவரையும் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆண்டவர் அப்படியே ஆவில நிறைந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும். துதிக்கும் போது உங்க உள்ளத்துல தேவ சமாதானம் வந்து நிரம்பும். குறைகளெல்லாம் தேவன் நிறைவாக மாற்றுவார். நல்ல விடுதலையாக துதித்து ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் செய்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் குறைகளிலே எங்களுக்கு வேண்டிய நன்மைகளை கர்த்தர் நீர் செய்து நீர் இம்மட்டும் நடத்தி வந்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
எங்களை சுற்றிலும் எத்தனையோ ஆபத்துகள், எவ்வளவோ பலகீனங்கள், வியாதி சூழ்ந்திருந்த போதும் உம்முடைய மறைவில் வைத்து எங்களை நீர் பாதுகாத்து கொண்டிருக்கிறீர். அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கரம் எங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். We thank you Lord. Hallelujah. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. நன்றி நன்றி என்று சொல்லி ஆண்டவர் நாமத்தை துதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து வந்திருக்கிறீர். உம்முடைய தோளின் மேல் எங்களை சுமந்து வந்திருக்கிறீர். நீ செய்த எண்ணற்ற நன்மைகள் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்லவர், நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. குறைகளின் மத்தியில தேவக்கரம் நம்மோடு கூட இருக்கிறது. தாவீது சொல்லுகிறார், என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னை விசாலத்தில் கொண்டு வந்து வைத்தார். தாவீது நெருக்கப்படும் போதெல்லாம் தேவனுடைய சமூகத்தை தான் அவர் தேடினார். 30 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், தாவீது மிகவும் நெருக்கப்பட்டார். ஆனால் தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த நல்ல தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அவரை போல நம்மை வழிநடத்த, அவரை போல நம்மை தாங்கி ஏந்தி சுமக்க ஓ ஹல்லேலூயா ஒருவரும் இல்லை. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். துதி உமக்கே, கனமுமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனமுமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. எத்தனையோ பேர் நம்ம கூட இருந்து பழகினவங்க எத்தனையோ பேர் இருக்கலாம். பெற்றோர், பிள்ளைகள், எத்தனையோ உறவுகள், நண்பர்கள். ஆனா நம்முடைய நெருக்கத்தில் நம்ம கூட இருந்து நம்மை நடத்தக்கூடியவர் நம்முடைய கர்த்தர் ஒருவர் தான். வேற யாரும் நமக்கு நம்முடைய கஷ்டத்துல நம்ம உதவி செய்ய முடியாது. ஆண்டவர் தான் நம்ம கூட இருந்து நம்மை நடத்தணும், உதவி செய்யணும். சொல்லுவோமா? எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல் இல்லையா. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறான்பை மறவேனையா.
நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா. உந்தனின் மாறான்பை மறவேனையா. சொல்லுவோமா? துதியுமக்கே கனமுமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதியுமக்கே கனமுமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய பிரச்சனைகள் இதெல்லாம் யாருக்கிட்டையும் போய் நம்ம சொல்லி நம்மளை புரிய வைக்கிறது முடியாது. ஆனால் என் தேவைகள் எல்லாம் என் தேவன் அறிந்திருக்கிறார். ஆனால் மிகுந்த துக்கத்தோடு தேவனுடைய ஆலயத்திற்குள்ள போய் தேவ சமூகத்தில் இருதயத்தெல்லாம் ஊற்றி அழுது ஜெபிக்கணும். ஆண்டவர் எனக்கு ஒரு புத்திர சந்தானத்தை கொடுக்கணும், எனக்கு ஒரு பிள்ளையை தரணும்னு சொல்லி தேவ சமூகத்துல இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கும் போது அங்க ஆசாரியனா இருந்த ஏலி வந்து அண்ணால பார்த்து, நீ எவ்வளவு நேரம் தான் இப்படி வெறித்திருப்பான் என்று சொல்லி கேட்டான். மனிதன் நம்முடைய உள்ளத்தின் அங்கலாய்ப்ப, நம்முடைய உள்ளத்தின் வேதனையெல்லாம் புரிந்து கொள்ள முடியாது. அண்ணான் சொல்லுகிறான், இல்லையா, நான் மனக்கிலேசம் உள்ள ஸ்திரீ என்று சொல்லி என் துக்கம் அவ்வளவு மிகுதியா இருக்கு. நம்முடைய போராட்டங்கள், பிரச்சனைகள் இதை யார் அறிந்து கொள்ள முடியாது. ஆனா நம்முடைய எல்லா வேதனைகள், என்னுடைய கஷ்டங்கள், என்னுடைய பலகீனம் எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார். எல்லாம் அவருக்கு தெரியும். ஏற்ற நேரத்துல ஏற்ற நன்மைகள் அவர் செய்வார். சொல்லுவோமா? என் மன விருப்பங்கள் எல்லாம், என் மனமாளும் நீர் அறிந்திருக்கிறீர். மன விருப்பங்கள் எல்லாம் நீர் எனக்கு நிறைவேற்றுவீர். என் தேவைகள் எல்லாம் பார்த்துக் கொள்வீர். விசுவாச அறிக்கை செய்து சொல்லி பாடுமா? என் மனம் ஆழம் என்ன நீர் அறிவீர். என் மன விருப்பங்கள் பார்த்துக் கொள்வீர். என் மனம் ஆழம் என்ன நீர் அறிவீர். என் மன விருப்பங்கள் பார்த்துக் கொள்வீர். ஜீவிய பாதைகளில் உடன் வருவீர். சோர்ந்திட்ட நேரங்களில் பலன் தருவீர். ஜீவிய பாதைகளில் உடன் வருவீர். சோர்ந்திட்ட நேரங்களில் பலன் தருவீர். துதியுமக்கே கனமுமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதியுமக்கே கனமுமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. எல்லாம் துதியும், எல்லாம் கனமும், மகிமை எல்லாம் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் ஒருவரே துதிக்கப்படத்தக்கவர், நீர் ஒருவரே மகிமைப்படத்தக்கவர். இதுவரை எங்களை நடத்திட்டு வந்தீங்க, இனி மேலும் எங்களை நீர் நடத்த வல்லவராக இருக்கிறீர். நீர் போதுமானவராய் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். போதுமானவராய் நீர் இருந்தீர், போதுமானவராய் நீர் இருக்கிறீர், போதுமானவராய் நீர் இன்னும் இருக்க போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம்
ஜெபத்தையும் இந்த ஆராதனை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு விஷயம் உங்களை வாழ்த்துகிறேன். இதுவரையும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவர் நன்மை செய்து கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருந்து நம்மை இதுவரையும் வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறது. தாவீதை ஆண்டவர் என்றைக்கு அபிஷேகம் பண்ணினாரோ அந்த நாளிலிருந்து தேவன் தாவீதோடு கூட இருந்தார் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது அது முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து அவர் தங்கியிருந்தார் என்று சொல்லி நாம் அங்கே வசனத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் கூட இருந்து தாவீதை அவர் வழிநடத்தி கொண்டு வந்தார். ஆனாலும் சில நேரங்களில் சில இடுக்கண்கள், சில போராட்டங்கள், சில குறைகள் இதெல்லாம் இருந்துச்சு. அப்படி சத்துருக்கள் அநேகராக இருந்தார்கள். சங்கீதம் 18 தாவீது அதை சங்கீதமாய் பாடும்போது தன்னுடைய எல்லா சத்துருக்களுடைய கைகளிலிருந்து கர்த்தர் தன்னை விடுதலை ஆக்கின நாளில் பாடின பாடல் என்று சொல்லி அதனுடைய அந்த சங்கீதத்தினுடைய முகவுரை இருக்கும். அப்போ தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனால் நடத்தப்பட்டவன், தேவனுடைய இருதயத்துக்கு இன்னும் சொன்ன தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் சரிங்களா என்றெல்லாம் தாவீதை குறித்து நாம் வாசித்தாலும் தாவீது கடந்து சென்ற பாதை அல்லது அவன் கண்ட போராட்டங்கள் அநேகமாக இருந்துச்சு. நிறைய பிரச்சனை தான் சரிங்களா, அநேக போராட்டங்கள், கண்ணீர்கள். சொல்றார், என் கண்களெல்லாம் கண்ணீரினால் அழுது கண்களெல்லாம் இளைத்து போயிற்று அப்படின்னு சொல்லி சரிங்களா. ஒரு கேள்வி கேட்கலாமே, ஆண்டவருடைய அழைப்பை பெற்றவன், ஆண்டவருடைய அபிஷேகத்தை சாமுவேல் மூலமாக பெற்றவன், நான் சொன்னது போல இருதயத்துக்கு ஏற்றவன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், ஏன் இவ்வளோ பிரச்சனை வரணும், ஏன் இவ்வளோ கஷ்டம், இதெல்லாம் கேட்கலாம் சரிங்களா. ஆனால் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இது எல்லாவற்றிலும் கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார் என்று பைபிளில் அழகா வசனம் சொல்லுது சரிங்களா. தாவீதோடு கர்த்தர் இருந்தார், போகிற இடமெல்லாம் கர்த்தர் கூட இருந்து தாவீதுக்காக யுத்தம் பண்ணினார், தாவீதுக்கு ஜெயத்தை கொடுத்தார், இழந்ததையெல்லாம் திரும்ப பெற்றுக்கொண்டான் சரிங்களா. போராட்டங்கள் உண்டு, பிரச்சனைகள் இருந்துச்சுதான், அநேக நெருக்கங்கள் சரிங்களா, எல்லாம் இருந்தாலும் கூட இது எல்லாத்துலேயும் வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தர் தாவீதோடு கூட இருந்து தாவீதை செவ்வையாய் வழி நடத்துகிறார். அந்த இன்னொரு பக்கத்தை நம்ம பார்க்க மாட்டோம் சரிங்களா. அதுதான் நம்ம இப்போ யோசிக்கணும். நம்ம கூட சொல்லலாம், நான் கோயிலுக்கெல்லாம் போகிறேங்க, நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான்,
அபிஷேகத்தெல்லாம் பெற்றிருக்கிறேன், ஊழியெல்லாம் செய்கிறேன், தசமபாகம் கொடுக்குறேன், எல்லாமே நான் செய்கிறேங்க. ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் ஐ எம் டூயிங் இட் அவுட் ரைட் இன் த பெஸ்ட் வே. ஆனாலும் என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனைலாம் இருக்குது. ஏன் இவைகளெல்லாம் நான் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை? நான் உண்மையாக தானே இருக்கிறேன் என்றெல்லாம் நாம் சில நேரங்களில் நம்முடைய சூழ்நிலைகள் நம்மை இப்படி சிந்திக்க வைக்கும். அது தப்புன்னு சொல்லலை. மனுஷிகமாக நாம் பார்க்கும்போது சரிங்களா, நம்மை சார்ந்தவர்கள் கூட நம்ம பார்த்து இப்படி கேள்வி கேட்பாங்க. நாங்கள் கோயிலுக்கு தான் நாங்கள் போகிறீங்க, ஏன் இவ்வளோ கஷ்டம், ஏன் இவ்வளோ பிரச்சனை? நான் சொன்னது போல் இதனுடைய மறுபக்கம் இருக்குது சரிங்களா. எவ்ரி காயின் ஹஸ் டூ சைட்ஸ். ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கிறது போல் ஒரு பக்கத்தை மட்டும் நம்ம பார்க்க முடியாது சரிங்களா. அதனுடைய மறுபக்கத்தில் தேவன் இருக்கிறார் சரிங்களா. அதாவது ஒவ்வொரு காயின் நாணயத்துக்கும் ஒரு விலை மதிப்பு. 2 ரூபானா அதில் 2 ரூபான்னு ஒரு பக்கம் போட்டிருக்கும். இன்னொரு பக்கம் அந்த பணத்துக்குரிய மதிப்பு. அது அந்த தேசத்தினுடைய ஒரு சாயல், ஒரு எம்பளம், அல்லது அந்த தேசத்தினுடைய தலைவருடைய அந்த படமோ அதில் இருக்கும். அதுதான் இந்த எழுத்துக்கு அல்லது இந்த விலைக்கு மதிப்பை கொடுக்கக்கூடிய ஒன்று. விலை மதிப்பு அதுதான் சரிங்களா. அதுபோல் என்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் கடந்து வந்தாலும் அதனுடைய மறுபக்கம் அங்கே கர்த்தர் கூட இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய ஜீவியத்தை அவர் கனமுள்ளதாக மாற்றுகிறார் சரிங்களா. கனவீனத்தை மட்டும் பார்க்கக்கூடாது. You can't just see the humiliation of David. தாவீது கடந்து போன பாதையில் அவனுக்கு உண்டான பல நெருக்கங்கள் பாருங்க. அந்த நெருக்கம் மட்டுமல்ல, அதன் மத்தியில் கர்த்தர் கூட இருந்து தாவீதுக்கு உதவி செய்கிறார். அது எல்லாத்தையும் தாண்டி வர ஆண்டவர் கூட இருந்து தாவீதை நடத்துகிறார் சரிங்களா. இதை பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான் சரிங்களா. நீங்கள் கடந்து போகிற வாழ்க்கை, கடந்து போகிற பாதை, சில நேரங்களில் சில சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாக அல்லது நமக்கு ஏற்றதாக இல்லாமல் போகலாம். ஆனால் நான் சொன்னது போல the other side of it, அதனுடைய மறுபக்கத்தில் கர்த்தர் கூட இருந்து நம்மை வழிநடத்தி வருகிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது சரிங்களா. சில சொல்லுவாங்க, எனக்கு வந்தது போல பிரச்சனை யாருக்குமே வந்திருக்காது பாஸ்டர், அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ பிரச்சனை தெரியுங்களா. பைபிளில் வசனம் சொல்லுது, மனுஷனுக்கு உண்டாகிற சோதனை அன்றி வேறு சோதனை மனிதனுக்கு இல்லை சரிங்களா. இன்னும் வசனம் சொல்லுது, ஆண்டவர் அந்த சோதனை தாங்கக்கூடிய பலனை தருகிறாரா, தப்பி செல்ல வழியையும் உண்டு பண்ணுகிறார் சரிங்களா. இது ரெண்டுமே இருக்கு. தாங்கக்கூடிய பலனையும் தருகிறார், தப்பி செல்ல வழியை உண்டு பண்ணுகிறார். God is designing both of these. ஒரு பக்கம் பிரச்சனைகள், உபத்திரவங்கள் இதெல்லாம் இருந்தாலும் தாங்கக்கூடிய பலன் அதையும் அவர் தான் தருகிறார். தப்பி செல்லக்கூடிய வழியையும் ஆண்டவர் ஏற்படுத்துகிறார் சரிங்களா. இன்றைக்கு இதை நாம் நம்முடைய மனதில் நாம் இதை கொஞ்சம் சிந்திக்கணும், கொஞ்சம் யோசிக்கணும் சரிங்களா. ஏன்னா நம்ம குறை சொல்லிகிட்டே நம்முடைய வாழ்க்கையை நாம் நிறைய கடந்து போகிறோம்
எனக்கு அது இல்லை, எனக்கு இது கிடைக்கல, எனக்கு அமைஞ்ச வாழ்க்கை இது சரியில்லை, என்னுடைய பிள்ளைகள் இப்படி, எனக்கு இருக்கிற வேலை இப்படி இப்படி நம்ம we keep complaining of things. என்னுடைய குறைகளை பற்றியே நாம் சொல்லிட்டு இருக்கிறோம். சரிங்களா? அதனுடைய மறுபகுதியை பார்க்கணும் நீங்கள். சரிங்களா? அதுதான் பைபிள் சொல்லி கொடுக்குது. பவுல் சொல்கிறாரு பிலிப்பியருக்கு சொல்லும்போது கடைசி அதிகாரத்தில், என் குறைச்சலினால் நான் இப்படி பேசுகிறதில்லை, நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் நான் மனரம்யமாய் வாழ நான் கற்றுக்கொண்டேன் என்று சபைக்கு பவுல் போதிக்கிறார், சொல்லிக் கொடுக்கிறார். சரிங்களா? சிலர் இன்னும் எப்படின்னா, நல்லா இருந்துச்சுன்னா ஆண்டவரை தேடுவாங்க, அவங்களுக்கு எல்லாம் எவ்ரிதிங் இஸ் சாட்டிஸ்ஃபேக்டரி, எல்லாம் அவங்களுக்கு ஏற்றது போல நடந்துச்சு அமைஞ்சிச்சுன்னா ரொம்ப சந்தோஷங்க. சரிங்களா? இல்லைன்னா இன்னொரு பக்கம், நாங்கள் கடவுள் கண்ணு இருக்குதா? சரிங்களா? அடுத்து பாஸ்டர், எங்கள் பாஸ்டர் இருக்கிறாரு, அவருக்கு என்ன கவலை இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. சரிங்களா? இருந்தால் தோத்துரும், இல்லைன்னா ஆத்திரம். சரிங்களா? இப்படி there are people. பவுலை பாருங்க. சரிங்களா? நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் வாழ கற்றுக்கொண்டேன். என்ன இன்னைக்கு சொல்ல வரேன்னா, நம்முடைய குறையை பற்றி அதை மேன்மையாக பேசாதீங்க. டோன்ட் கீப் கம்ப்ளைனிங் அபவுட் யுவர் ஷார்ட் கம்மிங்ஸ். சரிங்களா? பவுல் சொல்றது போல அந்த வசனத்தை வாசிக்கிறேன். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். சரிங்களா? என்று அங்கே பவுல் தன்னுடைய வாழ்க்கை முறையை சபைக்கு சொல்லிக் கொடுக்குறார். சரிங்களா? as an apostle, ஒரு அப்போஸ்தலனாக தன்னுடைய வாழ்க்கையில், சரிங்களா, அவர் தன்னுடைய வாழ்க்கையின் நடபடிகளை சபைக்கு போதிக்கிறார். His teaching is life fact to the church. சபைக்கு சொல்லிக் கொடுக்கிறார். நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். இதை தான் ஆண்டவர் சொல்லிக் கொடுக்குறார். நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? நான் ஒரு குறைச்சலின் மத்தியில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், சரீர பலகீனமோ குடும்ப சூழ்நிலையோ, சரிங்களா, நான் ஒரு குறையின் மத்தியில் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்று சொன்னால், ஆண்டவர் என் வாழ்க்கையில் நான் எதையோ ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்பி இதை என் வாழ்க்கையில் அனுமதித்தார். சரிங்களா? என்று நீங்கள் சிந்திக்கணும். அப்படி பார்க்கணும் நீங்கள். சரிங்களா? அதுதான் இங்கே பவுல் சொல்கிறார். சரிங்களா? நீங்கள் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் எடுத்து வாசிக்கும்போது அங்கே பவுல் தன்னுடைய குறையை சொல்கிறார். எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த முள் என்னை குட்டும் சாத்தானுடைய முல்லை போல் இருக்குது. என்னுடைய பலவீனத்தில் ஆண்டவரை நோக்கி நான் இந்த முள் என்னை விட்டு நீங்க வேண்டும் என்று சொல்லி நான் தேவனிடத்தில் ஜெபிக்கிறேன். பதில் பாருங்க, ஆண்டவர் கொடுக்கிறார் பவுலுக்கு. என்ன பதில்? என் கிருபை உனக்கு போதும். சரிங்களா? உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி பவுலுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். That is the lesson that Paul learned. பவுல் கற்றுக்கொண்ட பாடம் எங்கன்னா, இந்த 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில்
அங்கே தன்னுடைய பலவீனத்தை குறித்து தேவனிடத்தில் சொல்லும்போது தேவன் பதில் தருகிறார். என் பலன் உனக்கு உனக்கு பூரணமாக இருக்கு என்று சொல்லுகிறார். உடனே அதை புரிந்து ஆண்டவர் சொன்ன வார்த்தையை பற்றி கொண்டு இப்போ பவுல் சொல்றாரு, என்னுடைய பலகீனத்தை நான் மேன்மை பாராட்டுகிறேன். முன்னாடி குறை சொன்னாரு தான், என்னை குத்துகிற முள்ளாக இருக்கிறது. ஆனால் இப்போ அதே முள்ளு என் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒன்றாக மாறுகிறது. சில நேரங்களில் தேவன் அனுமதிக்கிற சில குறைகள், சில உபத்திரவங்கள், சில போராட்டங்கள், சில சூழ்நிலைகள் என் வாழ்க்கையை தேவனுக்கு ஏற்றதாக மாற்றி அமைக்கக்கூடிய ஒன்றாக அது மாறும். அப்படி என்னைக்கு நீங்க பார்க்குறீங்களோ அன்றைக்கு நீங்கள் ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ ஆரம்பித்திருக்கிறீர்கள் என்று சொல்லி அர்த்தம். சரிங்களா? A victorious life. என் குறைச்சலினால் நான் இப்படி பேசுகிறதில்லை. நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் வாழ நான் கற்றுக்கொண்டேன். சரிங்களா? அப்போ ஆண்டவர் கற்றுத்தருகிறார் நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி. God teaches me, எனக்கு கற்றுக் கொடுக்கிறார். தாவீதுக்கு கற்றுத்தந்தார். சொல்றாரு, கர்த்தர் என் விரல்களை யுத்தத்திற்கு பழகுவிக்கிறார் என்று சொல்லுகிறார். தாவீது சொல்றார், he teaches us, கற்றுத்தருகிறார். சரிங்களா? அதை கற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமாக இருக்கணும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் வழியாக. சரிங்களா? அந்த போராட்டத்திலிருந்து தப்பி செல்லக்கூடிய வழி என்ன? ஐ ஹாவ் டு லேர்ன் ஃப்ரம் மை சர்க்கம்ஸ்டன்சஸ். என்னுடைய சூழ்நிலைகளிலிருந்து, என்னுடைய குறைகளிலிருந்து, என்னுடைய போராட்டங்களிலிருந்து நான் சில காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். சரிங்களா? கற்றுக்கொள்ளணும். பழைய பரிசுத்தவானுடைய வாழ்க்கை எல்லாம் பார்த்தீங்கன்னா they learned through their circumstances. சரிங்களா? யோசேப்பு எடுத்துக்கொள்ளுங்க. யோசேப்பு சொல்றாரு, நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன். ஆபிரகாம் தேவனால் சோதிக்கப்பட்ட போது அவர் சொல்றாரு, அதாவது எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுவார். சரிங்களா? he will look after everything. எல்லாம் அவர் பார்த்து கொள்ளுவார். ஆண்டவர் ஆபிரகாமை பற்றி சர்டிஃபிகேட் கொடுக்கிறார். நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று நான் அறிந்து கொண்டேன். அப்போ சூழ்நிலைகள் வழியாய் கர்த்தர் நம்மை நடத்தும் போது, போராட்டங்கள், பிரச்சனைகள், சரீர பலகீனங்கள், God wants us to learn from these circumstances. அதிலிருந்து தேவன் சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆகவே எதையும் நம்ம குறை சொல்லுவதற்காக அல்ல, தேவன் எல்லாவற்றிலும் நம்மை உயர்த்த வேண்டும், நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்பி, சரிங்களா, இவைகளில் தேவன் நம்முடைய வாழ்க்கையை அனுமதித்திருக்கிறார். சரிங்களா? அது மட்டுமல்ல, ஒவ்வொரு போராட்டத்திலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். God is with us. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை வழி நடத்தி நம்மை உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து சொல்லுவோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் 26, 27 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 5ஆம் அதிகாரம்
verse 26 and 27. அவர் தூரத்தில் உள்ள ஜாதியாருக்கு ஒரு கொடியை ஏற்றி, சரிங்களா, சொல்லிட்டு அவர்களை பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து அவர்களை அழைப்பார். அவர்கள் தீவிரமாய் வருவார்கள், சரிங்களா என்று 26ஆம் வசனத்தில் சொல்லிட்டு 27ஆம் வசனத்தில் அவர்களில் விடாய்த்தவனும் இடறுகிறவனும் இல்லை, தூங்குகிறவனும் உறங்குகிறவனும் இல்லை, சரிங்களா என்று தேவனுடைய வார்த்தையை இங்கே பார்க்குறோம். இந்த 2 வசனங்களிலிருந்து இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். 26ஆம் வசனத்தில் அவர் தூரத்தில் உள்ள ஜாதியாருக்கு ஒரு கொடியை ஏற்றி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு கொடியை ஏற்றி அப்படின்ற வார்த்தை இங்கிலீஷில் a sign, ஒரு அடையாளம், சரிங்களா. தேவன் சபையில் எப்படிப்பட்டவர்களை, சரிங்களா, அடையாளமாக அவர் வைக்கும்படி விரும்புகிறார் என்பதை நாம் இந்த 2 வசனத்திலிருந்து பார்க்க போகிறோம். சரிங்களா, யாரை தேவன் அடையாளமாக வைக்கிறார் as a sign, சரிங்களா. நமக்கு பைபிளில் அநேக பரிசுத்தவான்கள் வாழ்க்கையை வேதத்தில் நாம் அடையாளமாக நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஃபெய்த் ஹீரோஸ், விசுவாச வீரர்களுடைய பட்டியல் அங்கே இருக்கும், சரிங்களா. ஆபேல் துவங்கி, சரிங்களா, ஆதி அப்போஸ்தலர் சபையினுடைய பரிசுத்தவான்கள் எல்லாருடைய வாழ்க்கையும் அங்கே எழுதப்பட்டு இருக்கிறது. அதெல்லாம் நமக்கு ஒரு அடையாளம். ஆனால் எப்படி 12ஆம் அதிகாரம் முதல் வசனம் துவங்கும் போது எப்படி ஆரம்பிக்கும், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க. அதெல்லாம் அந்த 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை. அது சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய கிறிஸ்துவை நோக்கி என்று சொல்லப்பட்டிருக்கும். புட்டிங் ஃபார்வர்ட் கிரைஸ்ட், கிறிஸ்துவை நோக்கி உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு கூட ஓடக்கடவீர்களாக என்று அந்த வசனம் அங்கே அப்படி சொல்லி முடியும், சரிங்களா. தேவன் அடையாளங்களாய் சபையில், சரிங்களா, வேதத்தில் அநேக பரிசுத்தவான்களை தேவன் முன்வைத்தாலும் அதனுடைய முன்னோடியாக அல்லது அதனுடைய பிரதான தலைவராக வேதம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறது, சரிங்களா. நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய எக்ஸாம்பிள், நம்முடைய அடையாளம் அவர்தான், சரிங்களா. அவரை தான் நான் பார்க்க வேண்டும், அவரை தான் நான் நோக்கி நான் நடக்க வேண்டும், அவரை தான் நான் நோக்கி பார்த்து ஜீவிக்க வேண்டும், சரிங்களா. சபைக்கு அடையாளம் யாருன்னு சொன்னால், சரிங்களா, ஆண்டவராகிய இயேசு, சரிங்களா. நாட் த பாஸ்டர், புரியுதுங்களா, நாட் த சர்ச் நேம், சபையினுடைய பெயரோ சபையினுடைய போதகரோ அல்ல. சபையின் அடையாளம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, சரிங்களா. A church has to reflect Jesus Christ. ஆண்டவர் இயேசுவை சபையானது பிரதிபலிக்க வேண்டும், சரிங்களா. ஆலயமாக நானும் சபையாக நாம் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும். ஆலயம் என்பது ஒருமையில்,
சரிங்களா, சிங்குலர்லி, நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். நாம் எல்லாம் கூடும்போது அது பன்மை, அது சபை, சரிங்களா. இட்ஸ் அன் அசம்பிளி ஆஃப் செயின்ட்ஸ். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் பரலோகத்தில் பேரெழுதப்பட்டிருக்கிற பரிசுத்தவான்களுடைய சர்வ சங்கமாகிய சபை, அந்த அசம்பிளின்ற வேர்டு அங்கே தான் இருக்குது, சரிங்களா. பரிசுத்தவான்களின் சர்வ சங்கமாகிய சபை, அது யாரை வெளிப்படுத்த வேண்டும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும், சரிங்களா. இங்கே இதை தான் இங்கே அடையாளமாக இங்கே தேவன் சபையை குறித்து சொல்லும்போது சொல்லுகிறான். ஒரு கொடியை ஏற்றி, சரிங்களா, அந்த கொடி என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, சரிங்களா. அவர்தான் சபையினுடைய அடையாளம். அவரை நான் முன் வச்சு என்னுடைய வாழ்க்கையை நான் பயணிக்க வேண்டும். அவரை முன் வைத்து நான் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ வேண்டும். அவரை முன் வைத்து நான் சபையை, சரிங்களா, செவ்வையாய் நடத்த வேண்டும். ஒரு விசுவாசியாக அவரை நான் பார்க்கணும். ஒரு ஆசாரியனாக, ஒரு ஊழியக்காரன் ஆண்டவர் இயேசுவை பார்க்க வேண்டும். He is the sign, சரிங்களா. அவர் ஒரு கொடியை ஏற்றி, சரிங்களா, கொடியை ஏற்றி, வசனம் சொல்லுது, அவர்கள் எல்லாரையும் அவர் அழைப்பார், அவர்கள் வருவார்கள், சரிங்களா. He will put a sign and call everyone and they will gather, சரிங்களா. அவர் அழைப்பார், அவர்கள் வருவார்கள், சரிங்களா. யார் அழைப்பார்? சரிங்களா, இயேசு கர்த்தர் அழைப்பார், சரிங்களா. அவர் அழைப்பார், அவர்கள் வருவார்கள். ஆனால் வருகிறவருடைய குணாசீலங்கள் எப்படி இருக்க வேண்டும், சரிங்களா, என்பதை 27ஆம் வசனத்தில் அங்கே நாம் பார்க்கிறோம், சரிங்களா. அதாவது இன்னும் சொல்லணும்னா, தேவன் சபையில் எப்படிப்பட்ட ஜனங்களை அவர் எதிர்பார்க்கிறார், சரிங்களா. போன வாரம் சொல்லும் போதும் நான் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் சபையில் எப்படிப்பட்ட ஜனங்களை ஏற்படுத்துகிறார் என்று உங்களோடு கூட பேசினேன், சரிங்களா. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலனும் அன்பும் தெளிந்த புத்தியும் அவர் தருகிறார், சரிங்களா. அது மூன்றுத்துக்கும் 3 குணாசீலங்கள் சொன்ன, சரிங்களா. பலன் என்கிற இடத்துல செல்ஃப்லெஸ்னஸ், தன்னை குறித்து சிந்தியாமல் பிறருக்காக. அப்புறம் செல்ஃப் சரண்டர், அன்பு என்கிற இடத்துல என்னை அர்ப்பணிப்பது, சரிங்களா. தெளிந்த புத்தி என்கிற இடத்துல செல்ஃப் கண்ட்ரோல். இதெல்லாம் சபையில் தேவ ஆவியானவர் இப்படிப்பட்ட தன்மைகளை விசுவாசிகளுக்குள்ள உருவாக்குகிறார். ஆதி அப்போஸ்தலர் சபைகள் இப்படி உருவாக்கப்பட்டுச்சு. ஆகவே இட் ஃப்ளரிஷ்ட், அது செழித்து ஓங்கின, அது படர்ந்து பரவிற்று, சரிங்களா. இன்னைக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் இன்னைக்கு சபைகளுக்குள்ள இன்னைக்கு குறைஞ்சு போயிருச்சு, சரிங்களா. The manifestation of the Holy Spirit is being shown in the church. சபையில் பரிசுத்த ஆவியானவருடைய வெளிப்பாடு காட்டப்படுகிறது, சரிங்களா. எப்படி காட்டப்படுது? அவர் வியாதியை நீக்குகிறவராகவும் பிசாசுகளை துரத்துகிறவராகவும், இப்படி தான் இன்னும் சபை ஆண்டவராகிய இயேசுவையா பரிசுத்த ஆவியானவரையும் சபை இப்படி தான் அறிந்து வைத்திருக்கிறது, சரிங்களா. இதுக்கு மேலே சபையை பரிசுத்த ஆவியானவர் உருவாக்குகிறார் என்கிற அந்த நிலையை இன்னைக்கு ஜனங்கள் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். அதனால தான் போன வாரம் சபையில் தேவன் எப்படிப்பட்ட ஜனங்களை உருவாக்குகிறார் என்று சொல்லி உங்களோடு நான் அந்த வசனங்களில் பேசினேன். இன்றைக்கும் அதை தான் பேச போகிறேன், சரிங்களா. எப்படிப்பட்ட ஜனங்கள், சரிங்களா, தேவன் சபையில் காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறார், சரிங்களா. அப்படி ஒரு 3 காரியங்கள் இன்றைக்கு நான் சொல்லி நான் கடந்து போகும்படி விரும்புகிறேன். 1, அவர்களில் விடாய்த்தவனும் இல்லை, சரிங்களா. இங்கிலீஷில் வியரி, விடாய்த்தவன் அல்லது இளைத்து போனவன்,
விடாய்த்தவன். இந்த வியரி விடாய்த்தவன் என்று சொல்லும்போது நாம் ஏசாயா 40ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது 30ஆம் வசனத்தில் இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள் அல்லது விடாய்த்து போவார்கள் என்று அர்த்தம். சரிங்களா? சரிங்களா? the youth, the young will become weary. ஏன் விடாய்த்து போகிறார்கள் அப்படின்னா, அவர்களுக்கு அந்த அவருடைய பலன், சரிங்களா, அவர்களுடைய பலனை அவர்கள் நம்பினதுனால அந்த பலன் குறையும் போது they become weary. சரிங்களா? எந்த ஒரு மனிதன் தன்னுடைய சுய பலத்தை நம்புகிறானோ அவன் விடாய்த்து போவான். சரிங்களா? he will become weary and he will fall off. சரிங்களா? விடாய்த்து போவான். தன்னுடைய சுய பலத்தை நம்புகிறவன். சரிங்களா? எனக்கு பலன் இருக்குது, எனக்கு இருக்குதுங்க, நான் எல்லாம் பார்ப்பேங்க. பைபிளில் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் தாவீதை குறித்து பார்க்கும்போது அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. அநேக முறை நான் சபையில் பேசியிருக்கிறேன். திரும்பவும் நான் அதை ஒரு எடுத்துக்காட்டாக இந்த நாளிலே உங்களுக்கு முன்பாக அதை வைக்கும்படி விரும்புகிறேன். ஜிக்லாக் என்கிற பகுதியில் தாவீது இருந்தபோது, அந்த ஜிக்லாக் இட்ஸ் எ பார்டர் கண்ட்ரி. சரிங்களா? எல்லை உள்ளே வர முடியாது. ஏன்னா இஸ்ரவேலுக்குள்ளே வந்தால் சவுல் பிடிச்சிப்பான். அந்த பக்கம் பெலிஸ்தியர்கள், அங்கே பெலிஸ்தியர்கள் பட்டணத்தை தான் தாவீது இருந்து வந்தார். அந்த பெலிஸ்துடைய பட்டணத்தில் தான் தாவீது இருந்தான். அந்த பெலிஸ்துடைய பிரபு அவனை ஊரை விட்டு நீ போயிருப்பான், நீ எனக்கு நல்லவன் தான், ஆனால் என் ஜனங்கள் உன்னை நம்ப மாட்டாங்க, அதனால் எங்களுடைய எல்லையிலேருந்து போயிருன்னு சொல்லும்போது இஸ்ரவேலுக்குள்ளும் வர முடியாமல் பெலிஸ்திய பட்டணங்களிலும் இருக்க முடியாமல் ஜிக்லாக் அப்படின்ற ஒரு எல்லை நாட்டில் தாவீது, இட்ஸ் எ பார்டர் கண்ட்ரி, வாழ்ந்து கொண்டிருந்த போது அங்கே அமலேக்கியர் வந்து, சரிங்களா, தாவீது யுத்தத்துக்கு வெளியே போன போது வந்து எல்லாத்தையும் அவர்கள் திருடி கொண்டு களவாடி கொண்டு கூடாரத்தை எல்லாம் சுட்டெரித்து விட்டு போயிட்டாங்க. தாவீது வந்து பார்க்கும்போது சொல்ல முடியாத துக்கம். பைபிள் அங்கே வசனம் சொல்லுது, தாவீது, சரிங்களா, அவனோடு இருந்த ஜனங்களும் பலன் இல்லாமல் போகும் மட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? இந்த பகுதியில் 28, 29 இந்த பகுதிகளில் இந்த வசனங்களை அதிகாரங்களை வாசிக்கும் போது தாவீது கொஞ்சம் ஆண்டவரை விட்டு தன்னுடைய பலனை வைத்து தன்னோடு கூட இருந்த சில ஜனங்களை கூட்டிக் கொண்டு பெலிஸ்திய பிரபு, அவனுடைய பேர் ஆகீஸ், அவனோடு கூட போய் சம்பந்தம் வைத்து அவனோடு கூட அந்த ஊரில் அடையாளம் தெரியாமல் வாழ்ந்து கொண்டு வருகிறார். இதெல்லாம் நீங்கள் முந்தின அதிகாரத்தில் வாசிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த சூழ்நிலையில தான் இப்படி ஒரு சம்பவம் இங்கே நடக்குது. தன்னுடைய பலனை நம்பி இருந்த தாவீது, தன்னோடு கூட இருந்த ஜனங்களுடைய பலனை நம்பி இருந்த தாவீதுக்கு ஒரு பெரிய அடி. எல்லாவற்றையும் இழந்து போனான். மனைவி, பிள்ளைங்க, அங்கிருந்த சொத்து, ஆடு மாடுகள் எல்லாத்தையும் அந்த அமலேக்கியர் சூறையாடி கொண்டு போய்விட்டார்கள். சரிங்களா? the one who relied on his own strength, சரிங்களா, அவர்தான் சொல்றாரு, சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள், நானோ உம்முடைய நாமத்தை அன்றி வேறொன்றையும் மேன்மை பாராட்ட மாட்டேன். இதெல்லாம் இந்த சூழ்நிலை வழியாக கடந்து வந்த அப்புறம் தான் இந்த வார்த்தையெல்லாம் வருது. சரிங்களா? தன்னுடைய பலனை நம்பி இருந்த தாவீது, சரிங்களா, தன்னோடு கூட இருந்த ஜனங்கள், அவங்க இருந்தால் போதும், சரிங்களா, இந்த ராஜ்யத்தை பிடிச்சிருவோம் என்று தன்னுடைய சுய பலனை கொண்டு வாழ்ந்து இருந்த, தன்னுடைய சுய பலனை நம்பி இருந்த தாவீதுக்கு ஒரு பெரிய தோல்வி. சரிங்களா?
யாரை நம்பி இவங்க எல்லாம் என் கூட இருந்து உதவி செய்வாங்க, என்னுடைய கஷ்டத்திலேயே என் கூட இருப்பாங்கன்னு சொல்லி நம்பினானோ அதே ஜனங்கள், அங்கே வசனம் சொல்லுது, அவர்கள் தாவீதை சரிங்களா கல்லால் எரிந்து கொல்லும்படிக்கு என்ன வசனம் சொல்லுது. 6ஆம் வசனத்தில், குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்கிலேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். சரிங்களா, கூட நம்பி இருந்தவங்களாம் இப்போ எப்படி சொல்கிறாங்க, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த தாவீது தான், இவனை கொல்ல வேண்டும். புரியுதுங்களா? தன்னுடைய பலனை நம்பின தாவீதுக்கு ஒரு பெரிய அடி. எல்லாவற்றையும் இழந்து போனான், எல்லாம் போயிடுச்சு. சரிங்களா, எல்லாவற்றையும் இழந்து போனான். ஆனா அந்த இடத்துல திரும்பவும் தன்னுடைய கர்த்தரை அவன் தன்னுடைய பலனாக பார்க்கிறான். சங்கீதம் 18:1 நீங்க வாசிங்கன்னா, என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன் என்று சொல்லி சொல்லுகிறான். என் பலனாகிய கர்த்தாவே. சரிங்களா, அதுக்கு முன்பு தன் பலன், அதுக்கு முன்பு தன்னோடு கூட இருந்தவர்களுடைய பலன், இவங்க தயவு, இதெல்லாம் அவனுக்கு தாவீதுக்கு ஒரு பலனாக இருந்துச்சு. சரிங்களா, ஆனா என்றைக்கு இதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை என்று அறிந்து கொண்டானோ அன்றைக்கு தாவீது பாடுகிறார், என் பலனாகிய கர்த்தாவே. சரிங்களா, என் பலனை நான் நம்புவேன் என்றால் நான் இளைத்து போவேன். சரிங்களா, நான் இளைத்து போவேன். என் பலனாக என்றைக்கு கர்த்தர் மாறுகிறாரோ சரிங்களா அன்றைக்கு என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நான் ஜெயமாக பார்க்க முடியும். இதை தான் பிலிப்பு சபைக்கு சொல்லும்போது பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில் பவுல் இந்த வார்த்தையை சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி சொல்லுகிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. சரிங்களா, என் பலனாக ஆண்டவர் மாற வேண்டும். சரிங்களா, என்னுடைய பலனை நான் நம்பி நான் ஓடுவேன்னு சொன்னா சரிங்களா நான் இளைத்து போவேன், நான் விடாய்த்து போவேன். சரிங்களா, நான் இளைத்து போவேன். என் பலன் குறைஞ்சிடும், என் பலன் குன்றி போய்விடும். ஆனால் என்னை பலப்படுத்துகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கும்போது என் பலன் குறையவே குறையாது. சரிங்களா, எனக்காக என் தேவனே இறங்கி எனக்காக யுத்தம் பண்ணுவார். தாவீதுக்காக கர்த்தர் இறங்கி யுத்தம் பண்ணினார். I have to acknowledge God as my strength. சரிங்களா, என்னுடைய தேவனை என் பலனாக நான் அறிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய தேவனை என் பலனாக நான் அங்கீகரிக்க வேண்டும். சரிங்களா, அப்போ அதுக்கு என்ன செய்யணும்னா நான் என்னை விட்டு கொடுக்கணும். சரிங்களா, அவர் என்னை ஆளுகை செய்ய வேண்டும், அவர் என்னுடைய விருப்பமாக மாற வேண்டும். பைபிள் இங்கே 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம், தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், ஆனால் தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். சரிங்களா, 8ஆம் வசனத்தில் இப்போ தாவீது தன் பலத்தை நம்பவில்லை, தன்னோடு கூட இருந்த ஜனத்தினுடைய பலத்தை கூட்டத்தை நம்பல. இப்போ 8ஆம் வசனத்தில் தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமோ, அதை பிடிப்பேனோ என்று கேட்டான். பாருங்க, அதற்கு ஆண்டவர் பதில் சொல்றார், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். சரிங்களா, தன் பலத்தை முன்வைத்த தாவீது, அந்த பலன் அவனுக்கு தோல்வியை கொண்டு வந்தது.
அந்த பலன் அவனுக்கு இழப்பை கொண்டு வந்தது. இட் brought unto him a failure. சரிங்களா? நிறைய நேரத்தில் நாம் நம்முடைய பலனை வச்சு நான் பார்த்துப்பேங்க, எனக்கு பலன் இருக்குதுங்க. சரிங்களா? பண பலம் மனுஷன் நிறைய இருக்குது. அதாவது தன்னுடைய சரீர பலன் இருக்குது. சரிங்களா? பண பலன் இருக்குது, செல்வாக்கு இருக்குது, நிறைய பலன் இருக்குது. இவைகள் எல்லாம் சரிங்களா ஒரு நாள் இவைகள் எல்லாம் எனக்கு உதவாமல் போயிடும். சரிங்களா? இன்னைக்கு இதை தான் இந்த வந்திருக்கிற இந்த வியாதி வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறது. சரிங்களா? நீ யாரா வேணாலும் இரு, இந்த வியாதி வந்துருச்சுன்னா அவனுக்குள்ள ஒரு பயம் வந்துடுதுல்ல. வாழுமா மாட்டுமா, உயிரோடு இருப்போமா மாட்டுமான்னு ஒரு கேள்வி வருது. சரிங்களா? அன்னைக்கு இந்த பலனோ அவன் சேர்த்து வைத்த பணமும் பொருளும் உதவி செய்ய போறது இல்லையே, அரசியல் செல்வாக்கும். சரிங்களா? என் பலனை நம்பி நான் விடாய்த்து போகாமல், சபையில் அப்படிப்பட்ட ஜனங்களை தான் ஆண்டவர் கொண்டு வருகிறார். யாரு? தன் பலத்தை நம்புகிறவனாய் அல்லாமல் தேவனை தன் வாழ்க்கையில் பலனாய் கொண்டிருக்கிற மனுஷனை. சரிங்களா? கர்த்தர் சபையில் அப்படி ஒவ்வொருவரையும் ஆண்டவர் மாற்றுகிறார். அவர்களில் விடாய்த்தவன் இல்லை, விடாய்த்தவன் இல்லை. உங்கள் பலன் நம்பாதீங்க. சரிங்களா? உங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை நம்ப வேண்டாம். இதெல்லாம் இட் வில் லீட் மீ டு ஃபெயிலியர். நல்லா புரிஞ்சுங்க. என் பலனாகிய கர்த்தாவே, the one person you can trust, நம்பிக்கைக்குரிய ஒருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. lest everything is a failure. சரிங்களா? ஒரு பழைய பாடல் ஹிம் பாமாலை உண்டு. நான் நம்பும் பாறை கிறிஸ்துதான் அப்படின்னு இருக்கும். என் நம்பிக்கை கண்மலையாம் கிறிஸ்துவின் மேல் நான் வைத்திருக்கிறேன். சரிங்களா? அவர் அசையாமல் இருக்கக்கூடிய பர்வதமாக இருக்கிறார். இரண்டாவதாக அதே ஏசாயா 5ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனத்தில் இடறுகிறவன் என்று சொல்லப்பட்டது. இடறுகிறவனும் இல்லை. ஒன் who stumbles. சரிங்களா? ஏன் இடரல் வருகிறது? என்றைக்கு நான் என்னுடைய சுய ஞானத்தை பயன்படுத்துகிறேனோ அன்றைக்கு நான் ஐ ஸ்டம்பிள் அண்ட் ஃபால். சரிங்களா? என் சுய பலனை நான் நம்பும்போது நான் விடாய்த்து போகிறேன். என் சுய அறிவை, என் சுய ஞானத்தை நான் நம்பும்போது நான் இடறி விழுகிறேன். ஐ ஸ்டம்பிள். சரிங்களா? நீதிமொழியில் வசனம் சொல்லுது, உன் சுய புத்தியின் மேல் நீ சாயாமல். சரிங்களா? உன் சுய புத்தியின் மேல் நீ சாயாமல் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, அவர் காரியத்தை வாய்க்க செய்வார். ஸ்டம்பிள். சரிங்களா? இடறி போவது, இடறி போவது. வேதத்தில் இந்த இடறி போவது என்று சொல்லி பார்க்கும்போது அதே ஏசாயா 40ஆம் அதிகாரத்தில், ஏசாயா 40ஆம் அதிகாரத்தில் 30ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, இளைஞர் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். they stumble and fall. இடறி விழுவார்கள், இடறி விழுவார்கள். ஏன்னா அவர்கள் தேவனுடைய வார்த்தையை, சரிங்களா, இங்கே இந்த இடரெழுதலுக்கு ஏற்றதாக என் வாழ்க்கை எப்போ மாறுதுன்னா, நான் தேவனுடைய வார்த்தையை நம்பாமல் என்னுடைய சுய ஞானத்தை அல்லது என்னுடைய சுய அறிவை நான் நம்பும்போது ஐ ஸ்டம்பிள் அண்ட் ஃபால்.
பைபிளில் ஒரு வசனம் சொல்லுது, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்து அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்து இடறுகிறார்கள். சரிங்களா? Why they stumble and fall? They don't obey the word of God. தேவனுடைய வார்த்தையை அல்லது தேவனுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படியாததுனால அவர்கள் இடறி விழுகிறார்கள். சரிங்களா? அவங்க சுய அறிவை தான் அவங்க யோசிக்கிறாங்க. சரிங்களா? நம்ம 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 பார்த்துக்கலாம், நமக்கு அறிவு இருக்குது, எல்லாம் செஞ்சிருவோம், எல்லாம் சம்பாரிச்சிடுவோம், எல்லாம் பண்ணிடுவோம். ஆகவே அது அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் இடறி விழுகிறதற்கு ஏதுவாக இருக்கிறது. சரிங்களா? இடறி விழுகிறதுக்கு ஏதுவாக இருக்கிறது. ஏன்னா தேவனுடைய வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படுகிறது இல்லை, தேவனுடைய வார்த்தையை நம்புகிறதும் இல்லை. சரிங்களா? யூதர்கள் அவர்களுக்கு சிலுவை எப்படி இருக்குன்னா, பைபிளில் வசனம் சொல்லுது, அவர்களுக்கு இடரலாக இருக்கிறதா. சரிங்களா? இட்ஸ் a stumbling block for them. ஏன்னா அவங்களுடைய மிகுந்த அறிவுனால அவர்கள் ஆண்டவர் இயேசுவினுடைய சிலுவையை அவர்களால் அங்கீகரிக்க முடியல. தேவனுடைய வார்த்தையை அவர்கள் விசுவாசிக்க முடியல. ஏன்னா அவங்க அறிவு தடை செய்யுது. சரிங்களா? அவங்களுடைய அறிவின்படி என்ன? அவருடைய மேசியா அவர் ராஜாவாக வர வேண்டும், அவர் ஆலயத்தை கட்ட வேண்டும், இந்த பூமியை அவர் ஆளுகை செய்ய வேண்டும். இதுதான் அவர்களுடைய அறிவு, அவர்களுடைய ஞானம் அவர்களுக்கு சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசு இந்த பூமியில் ராஜாவாக வந்தார். சரிங்களா? தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை அவர் கொடுத்தார். இதை இடித்து போடுங்கள், இந்த இடத்துல 3 நாளைக்குள்ள நான் இங்கே ஒரு ஆலயத்தை எழுப்பேன் என்று தம்முடைய சரீரமாகிய சபையை பார்த்து சொல்லுகிறார். மரித்து உயிரோடு எழுந்து இன்றைக்கும் ராஜாவாக அவர் இருக்கிறார், ராஜாவாக அவர் வரப்போகிறார். ஆனால் யூதர்கள் தங்களுடைய மிகுந்த அறிவில் ஆண்டவர் இயேசுவையோ அவருடைய சிலுவையோ அதை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சரிங்களா? சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து அவர்களுக்கு இடரலாக இருக்கிறார். அவங்க அறிவு ஆண்டவர் இயேசுவை அவருடைய வார்த்தையை விசுவாசிக்க கூடாதபடிக்கு தடுக்கிறது. சரிங்களா? இன்னைக்கு நிறைய பேர் சபையில் இருக்கிறாங்க, அவர்களுடைய அறிவு அல்லது அவருடைய ஞானம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடிக்கு அவங்கள தடுக்கிறது, இடறி விழுகிறார்கள். சரிங்களா? இன்னைக்கு சபையில் தேவன் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களை சபையில் தேவன் எழுப்ப வேண்டும் என்று விரும்புகிறார். சரிங்களா? அவருடைய வார்த்தையை நம்பி விசுவாசித்து அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். சரிங்களா? பாருங்க, அப்சலோம் தாவீது ராஜாவா இருக்கும்போது அப்சலோம் அகித்தோப்பேல் என்று சொல்லப்பட்ட ஒரு ஆசாரியன், சரிங்களா, தாவீதுக்கு விரோதமாய் நின்றவன், அவனுடைய ஆலோசனையை கேட்டு அவனுடைய அறிவை முன்வைத்து தாவீது தகப்பன் ராஜாவா இருக்கும்போதே அந்த ராஜ சிங்காசனத்தில் போய் அமர வேண்டும், எப்படி தாவீதை கொன்னுட்டு அந்த இடத்தை இவன் பிடிக்கணும்னு சொல்லி அவன் தன்னுடைய சிந்தையில் அவன் சிந்தித்தான். சரிங்களா? அந்த அறிவு இருக்குது பாருங்க. அந்த சுய அறிவு எப்படிப்பட்டதுன்னா, அந்த சுய அறிவு பிசாசுக்கு இணையாக என்னை மாற்றுகிறது. ஏன்னா சாத்தான் அப்படிதான் யோசிச்சான். சரிங்களா? தேவன் அவனுக்கு ஒரு இடத்தை கொடுக்கும்போது அவன் மேன்மையான இடத்தை நாடினான். சரிங்களா? அவன் மேன்மையான இடத்தை நாடினான். அப்சலோமும் அதுதான். தாவீதுக்கு அப்புறம் அவன் தான் சிங்காசனத்தில் வந்து உட்கார போறான். பட் there is a time, there is a way, ஒரு நேரமும் ஒரு வழியும் இருக்கிறது.
அப்பா உயிரோடு இருக்கும்போது அப்பாவை கொன்னுட்டு நீ போய் உட்கார்வது தேவனுடைய நீதி அல்ல. சரிங்களா? ஆனால் அகித்தோப்பேலுடைய ஆலோசனையை கேட்டு அவன் தாவீதுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தாவீதின் சிங்காசனத்தில் போய் உட்காரணும்னு விரும்பினான். நடந்தது என்ன? அவனுடைய மிகுந்த அறிவு, துன்மார்க்க ஆலோசனை. சரிங்களா? அவன் மரித்து வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே அவன் தொங்கினான். சரிங்களா? இவங்களெல்லாம் ஆண்டு நமக்கு பைபிளில் ஒரு எடுத்துக்காட்டாக வச்சிருக்கிறார். சரிங்களா? நல்லவங்களையும் வச்சிருக்கிறாரு, கெட்டவங்களையும் வச்சிருக்கிறார். இவங்களை பார்க்கணும், என்னுடைய வாழ்க்கையை. சரிங்களா? இன்னொரு பக்கம் பாருங்க, தாவீது ஆண்டவர் என்னை உயர்த்துகிற காலம் வரைக்கும் நான் ஆண்டவருக்கு அடங்கி இருப்பேன்னு சொல்றார். இத்தனைக்கும் ஆண்டவர் 2 முறை சவுலை தாவீதின் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் தாவீது சவுலை கொல்லவில்லை. சொல்றார், நான் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவனுக்கு முன்பாக என் கரத்தை நான் வைக்க மாட்டேன்னு சொல்றான். ஆனால் இங்கே பெத்த பிள்ளை தகப்பன் உயிரோடு இருக்கும்போது அவனை கொன்று அவனுடைய சிங்காசனத்தில் வந்து உட்காரணும்னு விரும்புகிறான். நடந்தது என்ன? அவனுடைய அறிவும் அவனுடைய ஞானமும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட துன்மார்க்க ஆலோசனையும் அவன் மரித்து போவதற்கு தான் அவனுக்கு வழிவகுத்தது. சரிங்களா? என்னுடைய அறிவு என்னை இடறி விழ செய்யும். சரிங்களா? உங்களுடைய ஞானத்தை நீங்க பயன்படுத்தாதீங்க. சரிங்களா? தேவனுடைய வார்த்தையை பாருங்க. சரிங்களா? அதாவது பைபிளில் வசனம் சொல்லுது, ஒருவன் உங்களை ஒரு கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு உன்னுடைய மறு கன்னத்தையும் காட்டு. சரிங்களா? உலக ஞானம் என்ன சொல்லுது? ஒரு கன்னத்தில் அரைஞ்சிட்டானா அவன் 2 கன்னத்தையும் அடித்து அவன் வாயை கிழிச்சிட்டு விடாமல் வராதன்னு சொல்லும். சரிங்களா? இது உலக ஞானம், உலக அறிவு. சரிங்களா? இங்கே தேவ அறிவு என்ன போதிக்குது? அடித்தாலும் மறு கன்னத்தை காட்டு. உலக அறிவு என்ன சொல்லுது? அவனை சும்மா விட்டுறாத. சரிங்களா? நாம் எதுக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று நம்ம இந்த இடத்துல இருந்து நிதானிக்கணும். சரிங்களா? உலக அறிவுக்கு நாம் இடம் கொடுத்துட்டோம்னா நாம் இடறி விழ வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். இங்கே தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியும் போது அவர் என்னை ஒரு நாளும், சரிங்களா, இடறி விழும்படி விடவே மாட்டார். நான் வெட்கப்பட்டு போகும்படி ஒரு நாளும் செய்ய மாட்டார். சரிங்களா? லிசன் டு த வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிங்க. சரிங்களா? உன்னுடைய சுய புத்தியின் மேல் நீ சாயாமல் உன் வழியை எல்லாம் கர்த்தருக்கு ஒப்புவை. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதன்படி செய். எந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறீங்கனாலும் அது தேவனுக்கு ஏற்றதாக தேவன் விரும்புகிற ஒன்றாக இருக்கட்டும். சரிங்களா? லெட் இட் பி எ லெசன் டு எவ்ரிவன். சரிங்களா? எல்லாருக்கும் ஆண்டவர் பாடங்களை கற்றுக் கொடுக்கிறான். அதிலிருந்து நாம் கற்றுக்கொண்டு நம்மை இடறி விழாதபடி நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். சரிங்களா? சுய பலன், சுய அறிவு, சுய பலன் என்னை விடாய்த்து போக செய்யும். என்னுடைய சுய ஞானம், சுய புத்தி இடறி விழும்படி செய்யும். சரிங்களா? மூன்றாவதாக அங்கே வசனம் சொல்லுது, தூங்குகிறவனும் உறங்குகிறவனும் இல்லை என்று சொல்லி. சரிங்களா? தூங்குகிறவனும் உறங்குகிறவனும் இல்லை அப்படின்னா அவன் எப்பவும் எப்படி இருக்கணும்னா he has to be very cautious. சரிங்களா? ஜாக்கிரதை உள்ளவனாக, விழுத்து கொள்ளுகிறவனாக இருக்க வேண்டும். சரிங்களா? எவர் ரெடி, எதையும் சரிங்களா சந்திக்கக்கூடிய, சரிங்களா, ஒரு எச்சரிப்போடு, ஒரு தைரியத்தோடு, ஒரு விழிப்போடு இருக்க வேண்டும். ஜாக்கிரதை உள்ளவனாக இருக்க வேண்டும்.
பைபிளில் தூங்குகிறவங்களை பற்றி சொல்லும்போது நிறைய வசனம் சொல்லுது. தூங்கின நியாயாதிபதியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் தூங்கின சிசேரா என்று சொல்லப்பட்ட மனுஷனுடைய அவனுடைய தலையில் நெற்றியில் சரிங்களா யாகேல் என்று சொல்லப்பட்ட ஒரு ஸ்திரீ ஒரு பெரிய ஆணி எடுத்து அவன் தலையில் அப்படியே அடித்து உள்ளே இறக்கிட்டான். அவன் தூக்கத்திலேயே செத்துனான். சரிங்களா? பிகாஸ் he was not cautious, எச்சரிப்போடு இல்லை. சரிங்களா? அவன் தூங்கி கொண்டிருந்தான். தூங்கின சவுல் 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சரிங்களா அங்கே வசனம் சொல்லுது, அவர்கள் தூங்கி கொண்டிருந்த போது தாவீது அபிஷாய் இவங்க 2 பேரும் வந்து அங்கே இருந்த தலைமாட்டில் இருந்த ஈட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சரிங்களா? வசனம் சொல்லுது, தாவீது வந்ததும் போனதும் எதுவுமே அவங்களுக்கு தெரியாதான். அந்த அளவுக்கு அவர்கள் தூங்கி கொண்டிருந்தார்கள். சரிங்களா? தூங்கி கொண்டிருந்தார். யோனா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கும் போது யோனா பாருங்க வசனம் சொல்லுது, அவனுக்கு நிறைய அதாவது பெரிய கொந்தளிப்பு உண்டாவது. ஜனங்க அந்த அவங்க கப்பலில் இருக்க சரக்கெல்லாம் தூக்கி போட்டுட்டு அந்த கப்பலை வந்து லெகுவாக்க பார்க்குறாங்க. இவர் எல்லா அடித்தட்டில் போயிட்டு வாஸ் ஃபாஸ்ட் அஸ்லீப் தூங்கி கொண்டிருந்தான். என்ன இழப்பு நடக்குது என்ன நடக்குதுன்னு தெரியாமல் சரிங்களா தூங்கி கொண்டிருந்தான். அப்படி பைபிளில் இப்படி தூங்கினவங்களாம் பாருங்க. சரிங்களா? தூங்குகிறது சரிங்களா என்பது சரிங்களா அதை விழிப்பில்லாத இருக்கக்கூடிய சூழ்நிலை, எச்சரிப்பு இல்லாத இருக்கக்கூடிய சூழ்நிலை. வேத வசனம் சொல்லுது, ஆண்டவர் சொல்றாரு சீசருக்கு சொல்லிக் கொடுக்கும்போது, நீங்கள் சோதனை விழாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். சரிங்களா? விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். மணவாளன் வருகிற நேரத்தை நாளையும் நாளிகையும் நீங்கள் அறியாததுனால பி ரெடி. ஏன்னா அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது மணவாளன் வந்துட்டார். சரிங்களா? ஆகவே நான் என்ன செய்யணும்? ஐ ஷுட் பி அவேக் அண்ட் பி காஷியஸ். எச்சரிப்போடு ஜாக்கிரதையாய் சரிங்களா இருக்கணும்னு சொல்லி வேத வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. ஏன்னா பிசாசு வந்து என்னைக்கு என்னுடைய சுகத்தை அவன் திருடி கொண்டு போவான்னு தெரியாது. நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது அவன் வந்து இங்கே தாவீதை வந்து ஈட்டி எடுத்துட்டு போனது சவுலுக்கு தெரியல பாருங்க. என்னுடைய ஆசீர்வாதத்தை எடுத்துட்டு போயிடுவான், இல்லை கலையை விதைச்சிட்டு போயிடுவான். சரிங்களா? தீமையை விதைச்சிட்டு போயிடுவான், கசப்பை விதைச்சிட்டு போயிடுவான். சரிங்களா? நாம் எழுப்பி ஒருத்தர் குறை சொல்லின்னு சண்டை போட்டுன்னு இப்படி தான் நம்முடைய வாழ்க்கை ஓடின்னு இருக்கோம். ஏன்னா we were not awake. நாம் விழித்து இராததுனாலே, நாம் எச்சரிக்கையாக இராததுனால சரிங்களா தீமையானதை சத்துரு கொண்டு வந்து விதைச்சிட்டான், தீமையை கொண்டு வந்துட்டான். சோதனை வந்துருச்சு. சரிங்களா? நான் எப்பொழுதும் ஜெபிக்கிறவனாக எச்சரிப்போடு சரிங்களா இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும், தேவ சத்தத்துக்கு எச்சரிப்புக்கு செவி கொடுக்கணும், ஜெபிக்கிறவனாய் நான் இருக்கணும். அப்போ சரிங்களா தீமையிலிருந்து நான் காக்கப்பட முடியும். சரிங்களா? வேத வசனம் சொல்லுது, தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, உன் பலனை நீ தரித்துக்கொள், உன் தூசியை உதறி விட்டு எழும்பு. ஆண்டவர் நமக்கு வைச்சிருக்கிற ஆசீர்வாதம், அதை பெற்றுக்கொள்ளாமல் இன்னும் நாம் தாமதிக்கிறது காரணம் நாம் இன்னும் விழிக்கலை, நாம் இன்னும் சரியாக எச்சரிப்படையில்லை, நான் இன்னும் சரியாக ஜெபிக்கலை, நான் இன்னும் சரியாக தேவனுடைய உபதேசத்துக்கு நான் இன்னும் செவி கொடுக்காததுனால நான் இன்றும் சரிங்களா நான் உறங்கி கொண்டிருக்கிற நிலை.
அதான் இங்க சபையில் ஆண்டவர் சொல்லுகிறார். சரிங்களா? ஒரு கொடி, ஒரு அடையாளம். எப்படிப்பட்ட ஜனங்களை தேவன் சபையில் ஏற்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார் சரிங்களா? அவர்களில் விடாய்த்தவன் இல்லை. சுய பலத்தை நான் நம்பும்போது நான் விடாய்த்து போகிறேன், இளைத்து போகிறேன். ஆண்டவர் தான் என் பலன் சொல்லி நான் நம்பணும். கர்த்தரை தான் நான் நம்பணும். கர்த்தரை தான் எனக்கு முன்பாக வைக்கணும். அப்போ நான் விடாய்த்து போவதில்லை. ஏசாயா 40 அதிகாரம் வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகள் அடித்து உயரே எழும்புவார்கள். புது பலன் வரும், ஆண்டவர் தருவார். எப்போ அவரை நான் என் வாழ்க்கையில் பலனாய் நம்பும்போது. அடுத்து இடறுகிறவன் என்று சொல்லும்போது என்னுடைய சுய அறிவை, என்னுடைய சுய ஞானத்தை நான் நம்பும்போது சரிங்களா, நான் இடறி விழுவேன். மூன்றாவது சொல்றாரு, தூங்குகிறவனாயிராமல் உறங்குகிறவனும் அங்கு இல்லை. சரிங்களா? எப்பொழுதும் சரிங்களா, எதற்கும் ஆண்டுடைய வருகைக்கு நான் ஆயத்தமாக இருக்கணும். சரிங்களா? எல்லாத்துக்கும் ஐ ஷுட் பி எவர் ரெடி. எச்சரிப்போடு இருக்கணும். தேவனுடைய சித்தத்தை சீர்த்துக்கு கவனமாக இருக்கணும். என்னை தீமையிலிருந்து காத்துக்கொள்ள விழித்திருந்து, சோதனையிலிருந்து என்னை காத்துக்கொள்ள விழித்திருந்து ஜெபிக்கிறவனாய் நான் இருக்க வேண்டும். ஏன்னா நம்ம வாசிச்சோம், தூங்கின சிசேரா சரிங்களா, அவன் கொல்லப்படுவதையும் அவன் அறிந்து அவன் தூக்கத்திலேயே அவன் செத்து போனான். தூங்கின யோனா சரிங்களா, சுற்றி இவ்வளோ இழப்பு, அதை பற்றிலாம் எதையும் கவலை இல்லை. நான் நல்லா இருந்தால் போதும். சுற்றி குடும்பத்தில் வர கஷ்டம், பிள்ளைங்க பிரச்சனை, அதெல்லாம் யாரும் யோசிக்க மாட்டாங்க. இழப்புகள் எதனால? யோனா தூங்கினதுனால. சவுலை குறித்து பார்த்தோம். தாவீது வந்து ஈட்டி எல்லாத்தையும் எடுத்துட்டு போற வரைக்கும் எதை பற்றியும் எதுவுமே தெரியாது. சரிங்களா? அது போல சத்துரு வந்து நம்முடைய ஆசீர்வாதங்களை திருடிட்டு போயிடுவான், கலையை விதைச்சிட்டு போயிடுவான். சரிங்களா? நன்மையெல்லாம் எடுத்துட்டு போயிடுவான். எச்சரிப்போடு இருக்கணும், விழுத்து இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். அதான் அங்கே தூங்குகிறவனும் உறங்குகிறவனும் இல்லை. இப்படிப்பட்ட ஜனங்களை சபையில் தேவன் ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். சரிங்களா? இப்படி மாறணும். ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. அவர் ஒரு கொடியை ஏற்றி அவர் இருக்கிறார். அவர்தான் அந்த அடையாளம். அவர் தான் நீங்கள் பார்க்கணும். அவருடைய வழியில் தான் நடக்கணும். அவர்தான் உங்கள் பலனாக இருக்க வேண்டும். அவர்தான் உங்கள் ஞானமாக இருக்க வேண்டும். அவர்தான் உங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமுமா இருக்கணும். இப்படிப்பட்ட தேவ ஜனங்களை கர்த்தர் சபையில் ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். ஆயத்தமா கண்களை மூடி செபிப்போம். நல்ல பிதாவே, இந்த நாளிலும் நாங்கள் கேட்டோமுடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் ஒரு கொடியை ஏற்றி ஜனங்களை அழைப்பார், அவர்கள் வருவார்கள். ஆண்டவரே மீண்டும் எங்களை ஒரு விஷயம் நீர் அழைத்து எங்களை ஒன்று கூட செய்ய நீர் வைக்கப் போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நாங்கள் வரும்போது நாங்கள் வேதத்தில் வாசித்ததை போல நாங்கள் விடாய்த்து போகிறவர்களாய் அல்ல, இடறுகிறவர்களாய் அல்ல, நாங்கள் தூங்குகிறவர்களாய் உறங்குகிறவர்களாய் இல்லாமல் உம்மை நாங்கள் சார்ந்து உம்முடைய வழியிலே நடந்து உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாய் நாங்கள் மாற கர்த்தர் எங்களுக்கு நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை பார்த்து கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு அருமையான தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை
கர்த்தனை தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். குறைகள் எல்லாம் நிறைவாக மாறட்டும். வேண்டிய நன்மைகளை கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த தீமை சூழ்ந்திருக்கிற இந்த நாட்களிலே கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீரே எல்லாமா இருந்து ஆண்டவரே இதுவரையும் நீர் நடத்தி வந்தீர். தொடர்ந்து உம்முடைய பாதுகாப்புக்குள்ள உம்முடைய பிள்ளைகளை வைத்து நீ நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தேவைகள் எல்லாம் சந்தித்து குறைகள் எல்லாம் நிறைவாக மாற்றி நீதியின் பாதையில் கர்த்தர் நீர் உம்முடைய பிள்ளைகளை வழிநடத்துவீராக. ஒரு விஷயம் எங்களுடைய தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் காணப்படுகிற இந்த இருள் எல்லாம் மாறி ஆண்டவரே உம்முடைய செட்டைகளின் கீழ் இருக்கக்கூடிய ஆரோக்கியம் ஆண்டவரே நீதியின் சூரியன் நீர் உதயமாகி தீமைகள் எல்லாம் மாறி ஜனங்கள் ஆரோக்கியம் பெற கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்கள் நாமத்தினால ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். உங்கள் நாம மகிமைப்படட்டும். பெரிய காரியங்களை செய்யும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் அவருடைய வழிநடத்துதலும் பாதுகாப்பும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை மட்டும் நம்ம மத்தியிலே மாறாமல் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.